பெண்களுக்கான பாதுகாப்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இல்லை. யாரையும் நம்பி எங்கேயும் போக முடியல. எங்கேயும் போகாமல் இருந்து நம்ம பார்த்துக்கிறதா வழியே தவிர இதுக்கு பாதுகாப்பு வருமாங்கிறதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் வராத பாதுகாப்பு தான் இனிமேல் வரப்போகுதா? நீங்க ஒரு கரகாட்டம் அப்படின்ற ஒரு கலையில பொது வெளியில கட்டாயமா ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையிலிருந்து வரும்போது, ஏன்னா அதை பத்தி நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எந்த அளவுக்கு ஒரு தைரியமாவே அந்த அட்டாக் இருக்குன்றது பாக்குறீங்க. ஏன்னா நீ பெரிய இவ மாதிரி பேசுற, கரகாட்டக்காரி தானே, கரகாட்ட ஆட தானே வந்திருக்க. எல்லாரும் பேசுனா நீ கேட்டுட்டு பேசாம தான் இருக்கணும். நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கிரவுண்டுக்குள்ள கையை விட்டு இடுப்பை தொடரவன் பின்னாடி நிற்பான். அவன் யாரு எங்கங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் எப்படி வெளியே போகணும் தான் யோசிப்போமே தவிர தொட்டவன் யாரு, அவன் ஏன் தொட்டான், அவன் எங்கே இருக்காங்கிறது எங்களுக்கு. நீங்கள் லவ் பண்ணால் தனியாக தான் பேசுவாங்க. பப்ளிக்கில் பேசினா நீங்கள் விட்டுருவீங்களா? அவங்க தனியாக பேசினாங்கிறக்கா அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாமா? சரி, அந்த பொண்ணு போனதுனால அங்கே நடந்துச்சு. போகாத பொண்ணுங்களுக்கும் நடந்திருக்கேன். அப்போ நீங்கள் யார் பேசுவீங்க? என்ன நடந்தாலும் பொண்ணை தாங்க குறை சொல்லுவாங்க. இந்த ஒசூர்ல நடந்த இந்த ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது, அங்க இருந்த ஒரு பெண்ணே கேமரா வச்சிருக்காங்க அவங்களுடைய காதலனோட சேர்ந்துட்டு அப்படிங்கும்போது, அப்ப யாரை நம்புறது? அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க இருக்கு? தகப்பனே பொண்ணை ரேப் பண்றாங்க, அண்ணன் பண்றாங்க, தம்பி பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க, டீச்சர் பண்றாங்க. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க எல்லாமே நடக்குது. ஸோ ஒரு பொண்ணா நம்ம மட்டும்தான் பார்த்துக்க முடியுமே தவிர வேற யாராலையும் நம்மளை பார்த்துக்க முடியாது. சோஷியல் மீடியா இந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கும் போதெல்லாம் அவ்வளவா எதுவும் நடக்கல. நான் ஏதாவது நடந்தா டிவியில போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப டிவி சாதாரணமா போயிடுச்சு. என்ன செய்வாங்க? தண்டனை பெருசா இருக்காது அப்படின்னு என்ன செஞ்சிட போறாங்க? ட்ரிங்க் பண்றாங்க, ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இந்த பொண்ணு இங்க இருக்குடா, நம்ம ஏதாவது பண்ணிடுவோம், அதை பிடிச்சிருவாங்க, என்னடா செய்ய போறாங்க, என்ன நம்மளை செஞ்சுருவாங்க, கொஞ்ச நாள் உள்ள போடுவாங்க, அவங்களும் நம்ம வீட்டுல எல்லாம் ஜாமீன் எடுத்துருவாங்கடா நம்மள. அதுதானே. நம்மோட கரகாட்டம் பரமேஸ்வரி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம், அந்த 3 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை எந்த அளவுக்கு ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள், அந்த செய்தி பேசவே ஒரு பெண்ணை காரில் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றதான் எல்லா கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த கோவையில் நடந்த சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஏன்னா அவ்வளவு நேரம் அந்த பெண் போராடி இருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வா நீங்க பாக்குறீங்க? இல்ல, அது பார்க்கும்போது இன்னும் நமக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இப்போ நமக்கு அது இல்லை. நம்ம ஒரு ஒர்க்குக்கோ போயிட்டு ஒரு சுதந்திரம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, டைம்ல நம்ம எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கிறதா சுதந்திரம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு பிடிச்ச வேலை, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதை தாண்டி இருக்கும்போது யாரையும் நம்பி எங்கேயும் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்கு, அதுக்கே ஒரு சொல்யூஷன் வரல. அடுத்தும் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் இது ரொம்ப நாளாக பெண்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு யார் முடிவு பண்ணுவாங்க, என்ன ஏது, இது யாருக்குமே தெரியல. ஒரு பொண்ணாக இருந்து பார்க்கும்போது எனக்கும் 2 பெண் குழந்தைங்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த பெண்ணை இப்போ நாங்கள் தேடுறதுக்கு காவலர்கள் அனுப்பணும், ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அந்த இடம் அவ்வளவு ஒரு இருட்டான ஒரு இடமா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் வீடு வீடாக போய் உதவி கேட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு சூழ்நிலை அவ்வளோ கொடுமையாக இருந்தது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த மாதிரியான செயல் நடக்குதுன்றதை பார்க்குறீங்க? இதுக்கு ஆன்சரே இல்லைண்ணா, இதுக்கு ஆன்சரே இல்லை. பொண்ணு அவ்வளோதான், நம்ம பொண்ணாக பிறந்துட்டோம், வேறு வழி இல்லை. நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். இதை பார்க்கும்போது என்னோட பொண்ணுங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்படி தான் இருக்கும், இதுக்கு நமக்கு பாதுகாப்புலாம் கிடையாது, இது இப்படி தான், இனிமேலாவது வருமாங்கிறதும் தெரியாது. ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்கணும், எதுனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். எங்கேயும் போகாமல் இருந்து நம்ம பார்த்துக்கிறதா வழியே தவிர இதுக்கு பாதுகாப்பு வருமாங்கிறதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் வராத பாதுகாப்பு தான் இனிமேல் வரப்போகுதா? அப்படி ஒன்றும் தெரியல. பாதுகாப்பு வந்திருந்தது அப்படின்னா அடுத்து ஒன்று நடந்திருந்திருக்காது இல்லையா? அடுத்தடுத்து பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு கிடையாது, கிடைக்குமான்னும் தெரியல. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இல்லை இன்னுமே ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும்போது காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இங்கே காவலன் ஆப் உள்ளிட்ட இதெல்லாம் இருக்கு, நீங்கள் உடனடியாகவே போலீஸை தொடர்பு கொள்ள முடியும், ஈவன் நீங்கள் கால் கூட பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஆப் செயல்படும் அப்படின்றாங்க. அப்போ இன்னும் அதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறத அது பார்த்துக்கலாம், எங்கேயோ ஒன்று தானே நடக்குது, யாருக்கோ ஒன்று தானே நடக்குது அப்படின்ற ஒரு அஜாக்கிரதையிலே இருக்குமா?
ஸோ அது எல்லாருமே வச்சுக்கணும். எங்கேயோ தானே நடக்குது, யாருக்கோ தானே நடக்குது. நமக்கு நடக்க ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா நம்மளுடைய எல்லாமே அன்டைம் தான் எல்லாமே. ஸோ நமக்கு நடக்க ரொம்ப நேரம். பொண்ணுங்கள வந்து நமக்கு என்னலாம் சேஃப்டியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து, நம்ம தான் வச்சுக்கணும். நிச்சயமா. ஏன்னா சொன்ன மாரி இப்போ அந்த கார் சம்பவம், இப்போ இந்த ஒசூர்ல நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். ஒரு விடுதியில கேமரா வச்சிருந்தாங்க அப்படின்னுலாம் சொல்லி. அப்ப எங்கேயுமே பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்றது தான் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஏன்னா அது யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருமே அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய லைஃப்ல ஏன்னா நீங்க ஒரு கரகாட்டம் அப்படின்ற ஒரு கலையில பொது வெளியில கட்டாயமா ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையிலிருந்து வரும்போது, ஏன்னா அத பத்தி நெறைய நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எந்த அளவுக்கு ஒரு தைரியமாவே அந்த அட்டாக் இருக்குன்றது பார்க்குறீங்க? ஏன்னா இது அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு பொண்ண நம்ம 3 பேர் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா, கட்டாயமா மாட்ட போறோம்ன்றது தெரியும். தெரிஞ்சுமே அந்த விஷயத்த செய்றாங்கன்னா, இப்போ நீங்க பொது வெளியில இருக்கீங்க. ஒரு ஒரு கலை சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறீங்கன்னா, அது எவ்வளவு தைரியமா அது பேசுறாங்க வெளிய? கரகாட்டக்காரி தானே! உனக்கு என்ன? இப்போ அது லைட்டா நம்ம மேல நேரடியாவே டச் பேசுறது உண்டா? கேட்டுருக்காங்க. அ. டைரக்ட்டா டச் பண்ணாலோ ஒரு ஒரு நெறைய வீடியோ கூட கூட ஷேர் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்க. அப்போ நான் மைக்ல நாங்க கரகாட்டாட தான் வந்திருக்கோம். நாங்களே அசிங்கமா பேசல, நீங்க ஏன் பேசுறீங்கன்னு நாங்க கேள்வி கேட்கும்போது, அதில கமெண்ட் எல்லாமே பார்த்தா, "என்ன நீ பெரிய இவ மாரி பேசுற? கரகாட்டக்காரி தானே! கரகாட்டம் ஆட தானே வந்திருக்க. எல்லாரும் பேசுனா நீ கேட்டுட்டு பேசாம தான் இருக்கணும். நீ என்ன இப்படி பேசுன?" அந்த அந்த வீடியோல ஃபுல்லா கமெண்ட் ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு சிலர் தான் இல்ல அவங்களே கொறச்சுட்டாங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? ஒரு சிலர் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, எல்லாருமே கரகாட்டக்காரி தானே! நீ பொண்ணு தானே! நீ எதுக்கு இது பண்ணுன? நீ பொண்ணு தானே! நீ இப்படி தானே இப்ப எங்களுக்கே நாங்க ப்ரோகிராம் போம்போது, இந்த மாரிலாம் நடந்திருக்கும். அன்டைம்ல எங்களுக்கு ஒரு சில இடங்கள் நம்பிக்கை இல்லாம இருந்தது அப்படின்னா, எங்க அண்ணனுக்குலாம் நான் கால் பண்ணியிருக்கேன். "அண்ணே நான் அங்க போற வரைக்கும் நீ லைன்லயே இரு. லைன்லயே இருலாம்" எங்க அண்ணனுக்குலாம் வச்சிருக்கோம் நாங்க. இந்த மாரிலாம் எல்லாருக்குமே நடந்திருக்கும். எங்க அண்ணன் சரி நான் லைன்லயே இருக்கேன் போங்க. அதேமாரி அந்த ஸ்பாட்டுக்கு போய் இதுக்கு ஓகே. நல்லா தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வச்சுர்றேன். அந்த மாரிலாம் நடந்திருக்கு. அந்த மாரிலாம் இது கரகாட்டக்காரங்க தானே! உங்களுக்கு என்ன அப்படி என்ன வெட்கம்? இல்ல அப்படி நேரடியா வெளிப்படையா கேட்டுருக்காங்க, கேட்டுருக்காங்க. நீங்க ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே வெளிப்படையா கேட்டுருக்காங்க, பேசுறாங்க. கேட்டுருக்காங்க. கேட்டுருக்காங்க. ஒரு ஊர்லலாம் மைக்ல நாங்க ஆடி முடிச்சுட்டு போயிட்டோம். அந்த பசங்க "அ நீ எல்லாம் ஒரு ஆள்ன்னு உன்ன நாங்க கூப்ட்டுருக்கோம். நீங்க போம்போது கார் எப்படி பஞ்சர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கன்னு" மைக்லயே சொன்னாங்க. நாங்க உண்மையிலே எங்க எங்க டீம் எல்லாருக்குமே அது தெரியும். எங்க கூட வந்த எல்லாருக்குமே தெரியும். மைக்லயே சொன்னாங்க. சரி சொல்லிட்டாங்கல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனா சொல்றாங்கல்ல தைரியமா. இவங்க நம்மள என்ன செஞ்சுருவாங்க அப்படிங்கிறத மைக்ல சொல்லிர்றாங்க. பண்றாங்க, பண்ணல அது செகண்ட். சொல்லிர்றாங்கல்ல. கராட்டக்காரங்க தானே உங்களுக்கு என்ன அப்படி? உங்களுக்கு என்னப்பா அப்படி? எல்லாத்தையும் உதுத்துட்டு தானே நீ வந்திருக்க. அரைக்கால் ட்ரெஸ் போட்டு தானே ஆடுற. உனக்கு என்ன? அந்த மாரி டைரக்ட்டாவே நடந்திருக்கு. இப்போ பேசுறது அப்படின்றதே தவறு முதல்ல. அந்த மாரி ஒருத்தவங்கள பேசுறது. ஆனா அத தாண்டியும் அ ஏதாவது கைய புடிச்சு இழுக்கிறது, இந்த மாரியான சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்களும் உண்டா? இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்காது. ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு சிலர் அந்த மாதிரி. அ அ என்ன அந்த மாரியான சமயத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மனநிலை? அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்றது உண்டு? அது நமக்கு யாருன்னே தெரியாது. நம்ம ஃபுல்லா க்ரவுட் நம்ம இருக்கும். ஏதோ ஒரு ஊருக்கு யா போறோம். ஏதோ ஒரு ஊர் போறோம். யாரோ இப்ப நாங்க இங்க நின்டுட்டுருக்கோம் அப்டின்னா, இந்த கிரவுடுக்குள்ள கைய விட்டு இடுப்ப தொடுறவன் பின்னாடி நிப்பான். அவன் யாரு? எங்கங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல நாங்க எப்படி வெளிய போணும்னு தான் யோசிப்போமே தவிர, தொட்டவன் யாரு? அவன் ஏன் தொட்டான்? அவன் எங்க இருக்காங்கிறது எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு போணும். அப்டிதான் யோசிச்சு வெளிய இல்ல வருவோம். அந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு பயம் வந்துரும் இல்லையா? ஆமா, அது ஆமா, எந்த ஆமா. அளவுக்கு அந்த பயம் என்ன விஷயம்னா, நாங்க இப்போ ஓப்பனா சொன்னா ஹாஃப் ட்ரெஸ் தான் போட்டிருப்போம். மேல ஒரு ஷால் தான் கட்டியிருப்போம். சுத்தி பசங்க இருப்பாங்க. எல்லா ஊரையும் சொல்லல. ஒரு சில இடங்கள்ல பின்னாடி சட்டைய கழட்டி விட்டா என்ன ஆயிரும்? முடிஞ்சுல அவ்வளோதானே. அப்ப இந்த இடத்த விட்டு எப்படி நாங்க வெளிய போணுங்கிறத தான் யோசிப்போமே தவிர, இவங்க யாரு? நம்மள தொட்டுட்டாங்களே! இவங்க யாரு? இவங்கள அடிக்கணும், இவங்கள சொல்லணும்லாம் தோணாது. ஆனா பின்னாடி கை வைக்கிறாங்கன்னா, தயவு செய்து இங்க எங்கள அனுப்பிச்சு விட்டுருங்கண்ணான்னு சொல்லுவோம். எங்கள அந்த கூட்டிட்டு இருந்தாங்க. அவங்க அப்ப அந்த இடத்துலருந்து அனுப்பிருவாங்க. இல்ல அந்த டைம் ஒரு ஒரு பயம் வந்துரும் இல்லையா? அது எவ்வளவு அடுத்து என்ன அ நடக்குங்கிறது தெரியாது. அடுத்து என்ன நடக்கும்? அ இடுப்பே தொட்டுட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்? ஒரு சட்டத்த பின்னாடி கழட்டி விட்டாங்கன்னா, நமக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாதே! இந்த இடத்த விட்டு எப்படி போணும்? எங்க கூட இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அவங்கலாம் கூப்பிடணும் வாங்க, இங்கேருந்து போயிருவோம். அந்த மாதிரி தான் தோணும். இப்போ இந்த மாரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது, ஈவன் இந்த கோயம்புத்தூர் விஷயமாகட்டும், 2 விதமாவும் அத பேசுறாங்க. ஒரு விதத்துல அவங்கள சுட்டது சரி, அது அவங்கள என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது சரியான ஒரு விஷயமா அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே இன்னொரு பக்கம்
பாதிக்கப்பட்ட பெண்ணையே இந்த சம்பவம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு தடவையுமே வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணையே தவறா பேசுறது அப்படின்றது. ஏன்னா, ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்ப நீங்களே சொல்றீங்க, எனக்கு இந்த மாரியான சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது, அது அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இல்ல அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்வளவு பெரிய வேதனை ஆகுது. உன்னை யார் ஆஃப்டர்ஸ் போட்டு வர சொன்னா? நீ போட்டுட்டு வந்ததுனால தானே அவங்க தொட்டாங்கங்கிறது தப்பு. போட்டு நாங்க எதுக்காக வந்திருக்கோம்? எதுக்காக உங்களுக்காக ப்ரோகிராம் பண்ண தானே வந்திருக்கோம். அதுக்காக நீங்க அப்படி தொடுவீங்களா? ஏ இது வந்து இந்த விஷயம்ல எதுனாலுமே என்ன செஞ்சாலுமே பொண்ணு மேல தான் தப்பு. "நீ ஏன் போன? நீ ஏன் போன?" ஏங்க லவ் பண்ணா தனியா தான் பேசுவாங்க. பப்ளிக்ல பேசினா நீங்க விட்டுருவீங்களா? லவ் பண்றவங்க தனியா தான் பேசுவாங்க, தனியா தான் பேசியிருப்பாங்க. அவங்க தனியா பேசினாங்கங்கிறதுக்காக அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாமா? சரி என்ன வேணாலும் பண்ணலான்னா, அந்த பொண்ண நீ தூக்கிட்டு போய் எப்படி அப்படி பண்ணலாம்? அவங்களையெல்லாம் விட்டுறாங்க இல்லையா? ஆ. ஏன்னா, இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு, சரி ஒரு பாயிண்ட்ல ஆமா அந்த இடத்துக்கு அந்நேரத்துக்கு ஏன் போனீங்க? அது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம். அக்கறை அளவுல சொல்றது ஓகே. ஆனா அத தாண்டி அதையே பேசும்போது, அப்ப தப்பு செஞ்சவன பத்தி பேசவே மாட்டீங்களாடா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது. சரி அந்த பொண்ணு போனதுனால அங்க நடந்துச்சு. போகாத பொண்ணுங்களுக்கும் நடந்திருக்கே! அப்போ நீங்க யார் பேசுவீங்க? இப்ப இந்த ஒரு பொண்ண கார்ல தூக்கிட்டு போனாங்களே! அப்ப அந்த பொண்ண பேசுவீங்களா? அந்த கார்ல ஓட்டுனவங்கள பேசுவீங்களா? மெயின் ரோட்ல அந்த பொண்ண தூக்கிட்டு போயிருக்காங்க. எப்படி? இங்க என்ன நடந்தாலும் பொண்ண தாங்க குறை சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் பொண்ணு மேல தான் தப்பு. "நீ ஏன் போன? நீ ஏன் அந்த நைட்டு போன? நீ ஏன் இந்த நைட்டு போன? நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்ட?" குழந்தைங்கள ரேப் பண்றாங்க. ட்ரெஸ்ல தான் ப்ராப்ளம். குழந்தைங்கள ஏன் பண்றாங்க? இங்க கொஸ்டின் வந்து கேட்டுட்டே தான் இருப்பாங்க. வேற பொண்ணுங்கள தான் கேட்பாங்க. வேற யாரையும் கேட்க போறதில்ல. அப்ப அவங்களுக்கு என்ன பதில்? அவங்கள என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அதுல யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு ஏன் போயிருக்கு? இப்ப நான் கூட ரீசென்ட்டா நேத்து வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பொண்ணு 11 மணிக்கு ஒரு ஆண் நண்பரோட போச்சு. அது நட்பா? அப்படின்னு என்னட்டயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேத்தா நான் வீடியோ போட்டிருந்தேன். போயிட்டாங்க. அதுக்காக அந்த பொண்ண அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ற ரைட்ஸ் யாரு குடுத்துருப்பாங்க? அவங்களுக்கு யாரு குடுத்துருப்பா? எங்க போனாலும் பொண்ணுங்கள தான் குறை சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படிதான். நீங்க இப்ப வெளிய போறீங்க அப்படின்னா, ஒரு சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இல்ல நீங்க என்னெல்லாம் பண்றது உண்டு? எங்களோட லொகேஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்க அண்ணனுக்கோ, யாருக்கோ சம்திங் நமக்கு யார் பாதுகாப்புன்னு எங்க மனசுக்கு தோணுதோ, அவங்களுக்கு வந்து இந்த ஊருக்கு தான் போறோம், இங்க தான் போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருவோம் வீட்ல. சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா டிரைவர் நம்பர், அம்மா நம்பர், வீட்ல நம்ம எப்பவுமே ஒரு 3 நம்பர், 4 நம்பர் குடுத்து ஏன் ஃபோன் எடுக்கலைன்னா, இவங்களுக்கு அடிக்கலாம், இவங்களுக்கு அடிக்கலாம், இவங்களுக்கு அடிக்கலாம். அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவோம். அது மாரி அந்த ஊர்ல தான் எங்கள டைரக்ட்டா புக் பண்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய நோட்டீஸ் அனுப்புங்க. இந்த டேட்ல தான், இந்த டைம்ல தான் நீங்க ப்ரோகிராம் வைக்கிறீங்களா? தெரிஞ்சுட்டு தானே நான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து ப்ரூஃப் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து லொகேஷன் வாங்கிக்கிறோம். அந்த ஊர்ல அவரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃபா இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா யார்ட்ட கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பரும் வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான். அத தவிர்த்து கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எப்பவும் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லையா? இனிமே வச்சுக்கலாம். நம்ம கிட்ட வரும்போது தான் அதோடைய பயம் என்ன? இது நடந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தெரியும். கூட இருக்கிறவங்கனாலேயே நெறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றது. ஏன்னா, இப்ப இந்த ஒசூர்ல நடந்த இந்த ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சம்பவத்த பார்க்கும்போது, அங்க இருந்த ஒரு பெண்ணே வந்து கேமரா வச்சிருக்காங்க. அவங்களுடைய காதலனோட சேர்ந்துட்டு அப்படிங்கும்போது, அப்ப யார நம்புறது? அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க இருக்கு? அப்படிங்கும்போது, ஒவ்வொரு இடத்துலயுமே அதை நீங்க யோசிச்சே கடக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? யாரால வேணா என்ன பாதுகாப்புக்கு வேணாலும் நடக்கலாம். யாரால வேணா என்ன நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில தான். ஒரு பொண்ணா நம்மள நம்ம மட்டும் தான் பார்த்துக்க முடியுமே தவிர, அத வேற யாருமே பார்த்துக்க முடியாது. தகப்பனே பொண்ண ரேப் பண்றாங்க. அண்ணன் பண்றாங்க. தம்பி பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க. டீச்சர் பண்றாங்க. நம்ம எங்கெல்லாம் போறோமோ, அங்க எல்லாமே நடக்குது. ஸோ ஒரு பொண்ணா நம்மள நம்ம மட்டும் தான் பார்த்துக்க முடியுமே தவிர, வேற யாராலயும் நம்மள வந்து பார்த்துக்க முடியாது. நம்ம கூட இருக்கிறது ஒரு பொண்ணு தானே! இவங்க வந்து நமக்கு அப்படி பண்ணிருவாங்களா? எல்லாமே பண்ணுவாங்க. எவ்வளோ விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு புரியுது. கண்டிப்பா. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு துணி கடைக்கு போறோம், ஒரு ட்ரையல் ரூம் போறோம். அங்க ட்ரெஸ் மாத்தணும்னா கூட அது எப்படி இருக்கு? நம்ம அந்த இங்க இருக்குமா? கேமரா வச்சிருப்பாங்களா? இல்லையா? அப்படின்றது. அந்த மன ஓட்டம்லாம் எப்படி இருக்கும்? இருக்கும். கண்டிப்பா. ஆனா, நான்லாம் இந்த ட்ரையல் ரூம்க்குலாம் போவே மாட்டேன். ஓகே ட்ரெஸ் நல்லாருக்கு. வீட்டுக்கு போயிருவோம். அந்த மாரி இதெல்லாம் ஓடும்ல. இது வந்து அதுதான் கேட்கிறேன். பார்க்குறவங்களுக்கு வேணா இது சில்லியா இருக்கலாம். என்ன அவ்ளோ பெரிய இதா நீ ட்ரையல் ரூம்க்குலாம் போமாட்ட. ஆனா, பொண்ணா இருந்து பார்த்தா தான் அதோடைய வலி என்னங்கிறது தெரியும். யாருக்கும் அது தெரியாது. ஸோ, அந்த மாதிரி இடங்கள்ல நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் நம்பவே கூடாதுண்ணா. யாரையுமே. யாரையும் நம்பக்கூடாது. இப்ப எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள நான் வந்து எங்க அம்மா இருந்தா, எங்க அம்மாவோ, எங்க பெரியம்மாவோ, எங்க அக்காவோ இருந்தா மட்டும் தான் அவங்கள நான் விட்டுட்டு வருவேன். இது வந்து எங்க வீட்ல இருக்கிற ஆண்களையோ, மத்த ஆண்களையும் நான் தவறா சொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. பொண்ணுல்ல. ஸோ பொண்ணா இருந்தா பொண்ணுங்களோட இருக்கிறது தான் சேஃப்டி.
யாரையும் நம்ம இப்போ ஆட்டோவில் தான் போகிறாங்க, ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. அப்படினாலுமே என்னென்னமோ நடக்குதே. எங்கள் அம்மா இருந்தால் தான் நான் விட்டுட்டு வருவேன். எங்கள் பெரியம்மா, எங்கள் அக்கா அந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் பொண்ணுங்களையும் நான் விட்டுட்டு வருவேன். வேறு யார் இருந்தாலும் நான் அவங்கள விட்டுட்டு வரமாட்டேன். அது நம்ம நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே சொல்லும்போது அந்த சுதந்திரம்னா என்ன? காந்தியடிகள் சொன்னதுதான். நைட்டு வந்து ஒரு பெண் தனியா ஒரு இடத்துக்கு போனா, என்னைக்கு அது நடக்குதோ அதுதான் சுதந்திரம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல. இல்ல, இல்ல. அப்படி இல்ல. இனிமே வருமாங்கிறதும் தெரியாது. அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, "நான் வந்து துபாயில இருக்கேன். எங்க ஊர்லலாம் பொண்ணுங்க நைட்ல தான்க்கா போறாங்க. ஆனா இதுவும் தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா நான் மதுரை தான். நான் அங்க தான் இருக்கேன். ஆனா நான் இப்ப துபாயில வேலை பார்க்குறேன். இங்க இருக்குக்கா, அங்க கிடையாது." அப்படின்னு அங்க இருந்து சொல்றாங்க. அங்க அதுதான் இங்க இரவு நமக்கு இல்லையே. நேரத்துல போறது, வர்றது. அங்க நடக்குதாம். அவர் இந்த கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. "அங்க நடக்குதுக்கா. நான் பார்த்துருக்கேன். என்ன நடக்குதுன்னா, துபாயில நைட்டு 11 மணிக்கு." அந்த கமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். துபாயில நைட்டு அந்த அந்த அளவுக்கு அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது ஆமா இருக்கு இல்லையா? இன்னொரு ஓடுதுல்ல. ஆட்டோ மாறி வருதுன்னாலே. ஆட்டோ மாறி வந்தாலே, "நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" "அக்கா அண்ணன் தான்க்கா அனுப்பிச்சு விட்டாங்க." சரி. அது நம்ம 2 பெண் குழந்தைங்கள வச்சுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு தாயா எனக்கு ஓடிட்டே தான் இருக்கு. எப்படி ரன் பண்ண போறவங்கள வச்சு என்ன செய்ய போறோம்? நம்ம பாதுகாப்புக்கு போ முடியாது. பாதுகாப்புக்கு வர முடியாது. ஸோ அவைங்க பார்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம இங்க சேஃப்டியா இருக்க முடியும். என்னெல்லாம் சொல்றது உண்டு குழந்தைகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக? எங்கே போனாலும் அம்மாச்சிட்ட சொல்லிட்டு போணும். பக்கத்து வீட்டுக்கு போக்கூடாது. பக்கத்து வீட்ல வேலையே இல்ல உங்களுக்கு. ஏன்னா பக்கத்து வீட்லயே எல்லாமே நடக்குதே. பக்கத்து வீட்டு பசங்க தானே தூக்கிட்டு போறாங்க. எல்லாமே நடக்குதே. போக்கூடாது. மாமாவாவே இருந்தாலும் பக்கத்துல உட்காரக்கூடாது. மடியில உட்காரக்கூடாது. தொட்டு பேசக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். ஆ பசங்களோட சேர்ந்து விளையாடக்கூடாது. பொண்ணுங்களோட விளையாடுறேன் அந்த டைம்க்குள்ள வீட்டுக்கு வந்துரணும். அந்த மாதிரிலாம் நெறைய சொல்லிட்டே இருப்போம். எங்க அம்மாங்களும் சொல்லுவாங்க, எங்க அக்காங்க சொல்லுவாங்க. நான் பார்க்கும்போது சொல்லுவேன். பசங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள்ட்ட தொட்டு விளையாடக்கூடாது. தொட்டு பேசாதீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்போம். உங்க லைஃப்ல நீங்க வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்றது என்ன? ம். தேனி பக்கம் ப்ரோகிராம் போயிருந்தோம். இப்போ ரீசென்ட்டா போன வருஷம் ஒரு 6, 7 மந்த்துக்கு முன்னாடி சரியான க்ரவுடு. சரியான க்ரவுடு. ஊர் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. அந்த ஊர்ல தான். அந்த நான் அந்த ஃபிசிக்கலா டச் பண்ணுவாங்களான்னு கேட்டபோதெல்லாம் நான் சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு அந்த மாரி நடந்ததில்ல. உங்கள்ட்டயே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த மாரி இதுவரைக்கும் நடந்ததில்ல அப்படின்னு. அங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. அங்க தான் வந்து இடுப்பு இப்படி தட்டிட்டு போயிட்டாங்க. யாரு என்னங்கிறதே திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆள் இல்ல. க்ரவுடா இருக்கு. நான் சொல்றேன், "அண்ணே இடுப்ப தட்டிட்டு போயிட்டாங்கண்ணே. என்னண்ணே இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? போவோண்ணேன்னு." அந்த க்ரவுட விட்டு வெளிய வரக்குள்ள 2, 3 பேர் டச் பண்றாங்க. பின்னாடி, முன்னாடி இப்படி டச் பண்றாங்க. அது நம்ம இத்தன நாள் நம்ம சொல்லிட்டே இருந்தோமே! இப்படிலாம் நமக்கு நடந்ததே கிடையாது. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். இருக்காங்க. ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்து அந்த ஊர் பேர கெடுக்கறதுக்காகவே இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அதோட ப்ரோகிராம் முடிச்சுட்டாங்க. இல்ல வேண்டாம். அத பண்ண வேண்டாம். நிறுத்திட்டாங்களா? அதோட நிறுத்திட்டாங்க. இல்ல அந்த மாரிலாம் இருக்கு. இப்போ அந்த மாரி யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதோடயே ப்ரோகிராம் நிப்பாட்டிரு. அப்புறம் இப்போ தேவர் ஜெயந்தி ப்ரோகிராம் போகும்போது ஒருத்தர் வந்து இப்படி என் கன்னத்த புடிச்சு முத்தம் குடுத்துட்டு ஓடிட்டாரு. ஓடிட்டாரு. இந்த பசங்கலாம் அவங்கள போய் புடிச்சுட்டாங்க. என்னடா அவங்க வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து நம்ம இல்ல ரவுண்டு அந்த மாரி இருக்காங்களே பசங்க ஊர்ல. இருக்காங்க. கேடு கெட்டவனா இருந்தா தட்டி கேட்கறது இருக்காங்க. அதோட அந்த ப்ரோகிராம சொல்லியிருக்கலாம் இல்லையா? "அக்கா அவன் போய்ட்டான்க்கா, நடத்துங்கக்கா, ப்ரோகிராம் பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம்ன்னு." அப்படி சொல்லல. "போதும் இதுக்கு மேல நீங்க வந்தா நல்லா இருக்காது. இதோட நிப்பாட்டிக்கோங்கன்னு." அந்த ஊர்லயே ப்ரோகிராம் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு ஊர்ல வந்து என் கூட ஒரு சிஸ்டர் அந்த பொண்ணு வந்து இப்போ இல்ல. அந்த பொண்ணு கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வந்து அந்த பொண்ணுக்கு முத்தம் குடுத்துட்டு ஓடிட்டான். ஓடியே போயிட்டான் அவன். ஜம்ப் பண்ணி வந்து முத்தம் குடுத்து இங்கிட்டு ஜம்ப் பண்ணி ஓடிட்டான். அதோட ப்ரோகிராம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சத்தம் போட்டு அந்த பையன கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. மன்னிப்பு கேட்க வச்சு அனுப்புனாங்க. இந்த மாரிலாம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 10 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கல்வி அறிவும் சரி, இந்த அளவுக்கு டெக்னாலஜியும் சரி, எதுவுமே இல்லாத காலத்துல இருந்து நம்ம படிப்படியா முன்னேறி வரோம். இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம சிந்திக்கிற சமூகமா மாறி இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுது. இன்னைக்கு எங்க நடந்தாலும், என்ன நடந்தாலும் தெரியுது என்ற அளவுக்கு வந்தா கூட, இந்த பிரச்சனை குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? அது எப்படி அது மட்டும் கூடவே வருது? தெரியுதுங்கிறதுனால தான் பிரச்சனை அதிகமாயிருக்கு. ஆமா, அவனுக்கு அந்த தண்டனை என்ன குடுத்தாங்க? அவன என்ன செஞ்சாங்க? ஒண்ணும் செய்யல. அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் வெளிய வந்துருவான். என்ன செஞ்சிட போறாங்க நம்மள? அதாவது சோசியல் மீடியா இந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கும்போதெல்லாம் அவ்வளவா எதுவும் நடக்கல. ஏன்னா, ஏதாவது நடந்தா டிவில போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இந்த முகம் டிவில தெரியும். எல்லாரும் பார்ப்பாங்கங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப டிவி சாதாரணமா போயிடுச்சு. என்ன செய்வாங்க?
கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்களா? கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் 4 மாசம் ஜெயில்ல வச்சிருப்பாங்களா? அப்புறம் வெளிய விட்டுருவாங்கடா. நம்மள என்னடா பண்ண போறாய்ங்க? அந்த மைண்ட் இப்போ இது வெளியே எல்லாரும் பார்க்கறதுனால தான் அதிகமாயிருக்கு. அதான் உண்ம. ஸோ தண்டனை பெருசா இருக்காது அப்படின்றது என்ன தான். செஞ்சிட போறாங்க? இப்போ ட்ரிங்க் பண்றாங்க. ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இந்த பொண்ணு இங்க இருக்குடா நம்ம ஏதாவது பண்ணிருவோம். ஏய் அத புடிச்சுருவாங்கடா. ஏய் என்னடா செய்ய போறாய்ங்க? என்ன நம்மள செஞ்சுருவாங்க? கொஞ்ச நாள் உள்ள போடுவாங்க. அதுங்களும் நம்ம வீட்லலாம் ஜாமீன் எடுத்துருவாங்கடா நம்மள. அதுதானே. அப்ப அவன என்ன அவன புடிக்கிறதும் தெரியுது. அவன என்ன செய்றாங்கங்கிறதும் இவன் பார்க்குறான். அப்ப அவனுக்கு என்ன தோணும்? ஒண்ணும்லாம் நம்மள செய்ய மாட்டாங்க. ஆனா அப்போ அ நம்ம அம்மாங்க காலத்துலலாம் டிவிங்கிறதே பெரிய விஷயம். டிவி பேப்பர்ல நம்ம பேரு வந்தாலே அது பெரிய விஷயம். அப்ப அவங்களுக்கு ஏதாவது நடக்கும்போது, டிவில போட்டு நம்மள அசிங்கப்படுத்திருவாய்ங்க. ஊரு உலகம் பூரா நம்ம முகத்த பார்க்கும். வேண்டாங்கிற ஒரு பயம் இருந்துச்சுல்ல. இப்ப அது கிடையாது. என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம விருப்பம் தானே. எப்படி நம்ம அம்மா, அப்பா நம்மள விட்டுருவாங்களாடா? விட மாட்டாங்கல்ல. அதெல்லாம் வெளிய எடுத்துருவாங்க. வா பண்ணுவோம்ன்னு துணிஞ்சு இறங்குறது. ஸோ தண்டனை இல்ல இல்ல அப்படின்னு தண்டனைலாம் தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. ஆமா. பண்றது தான் இது எல்லா வேலைகளும். ஆமா. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படிங்கும்போது, அ நிறைவா இந்த பிரச்சனைகளுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் இல்ல. கோயம்புத்தூர்ன்னு இல்ல. பொதுவா இந்த மாரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது, இதுக்கு ஒரு மது பழக்கம், போதை பழக்கம்லாம் காரணமா இருக்கு. அந்த ஒரு போதையிலேயும் இந்த வேலையெல்லாம் செய்றாங்க. 2யும் சம்மந்தப்படுத்துறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்க்குறீங்க? மேக்ஸிமம் உண்மதான. அந்த மது தானே இப்ப அதிகம். அ குடிப்பழக்கம், அப்புறம் குடிப்பழக்கத்த தவிர மத்த இன்னும் என்னென்னமோ போதை பொருள்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுதான் அவங்கள அப்படி யோசிக்க வைக்குது. இப்போ இதுல இப்ப நீங்க போற இடத்திலேயே குடிச்சிட்டு வம்பு பண்றவங்க தான் ஆமா. அதிகமா? குடிச்சிட்டு வம்பு பண்றவங்க தான் அதிகம். குடிக்காம இருக்கிறவங்க மேக்ஸிமம் தோணாது. ஒரு பயம் உணர்வு இருக்கும் இல்லையா? அந்த குடி வந்து அந்த பயத்தையே மறக்க வச்சுருதுல்ல. இந்த மது பழக்கங்கள் தான் அதிகமா இது மாரி நடக்கிறதுக்கு காரணம் அதிகம் இந்த இந்த மாதிரி தான் நான் நான் நினைக்கிறேன். இப்ப நிறைவா எந்த பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய அட்வைஸ் ஏன்னா நீங்க நெறைய வெளியிடங்களுக்கெல்லாம் போறீங்க, வரீங்கனால இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன? பெண்கள் பாதுகாப்புன்னா என்னன்னா, இங்க நம்மள பாதுகாக்க இங்க யாரும்லாம் கிடையாது. ஹஸ்பண்டாவே இருக்கட்டுமே, ஹஸ்பண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும். நம்மள நம்ம மட்டும் தான் பார்த்துக்கணும். இந்த இடத்துல இது சரியில்ல அப்டின்னா, நம்மளுடைய சிச்சுவேஷன எங்கேயாவது இன்ஃபார்ம் பண்ணிறணும். இந்த சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கு அப்டின்னா, நம்ம இன்ஃபார்ம் பண்ணிறணும். நம்மள நம்ம மட்டும் தான் பார்த்துக்கணும். வேற யாரும்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ பெண்களுடைய சேஃப்டி நம்ம கையில மட்டும் தான் இருக்கு. சாகப் போற நேரத்துல கூட அந்த பொண்ணு வந்து ஏன் யார்ட்டயும் போய் ஹெல்ப் கேட்கணும்? ஏன்னா அந்த பொண்ணு தான் காப்பாத்திக்கணும். எனக்குள்ள யாரும் நம்மள காப்பாத்த வருவாங்கன்னு அந்த பொண்ணு படுத்துருந்துச்சுன்னா, யாரும்லாம் காப்பாத்த மாட்டாங்க. ஸோ நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்மளும் தொடர்ச்சியா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இது இதோட நின்றும், இதோட நின்றும்னு. நான் நின்னப்பாடு இல்ல. அட்லீஸ்ட் இது இனிமே இது நடக்காத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம அதான் பார்ப்போம். தண்டனைகள் அதிகமானா மட்டும் தான் இது நிக்கும். அங்க அதிகமாகணும்ல. அது அவங்க கையிலல இருக்கு. அது அதிகமானா இது நிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நன்றி, நன்றி. ஓகே. தேங்க் யூ.